வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நாக்கு. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. நம்ம வாய்க்குள்ள இருக்கிற அந்த மேல் நாக்கு பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு தான் சைஸ் இருக்குங்க. நல்லா ஹெல்தியான நாக்கு கலர் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும். நாக்குக்கு எலும்பு கிடையாது. சைஸ் சின்னதா இருந்தாலும் பண்ற வேலை எல்லாம் பெருசு. நம்ம எல்லாருக்கும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி ஒரே சைஸ்ல இருக்கிற அந்த நாக்கு இயங்குறதுக்கு 8 தசைகள் வேணுங்க. அந்த 8 தசையில ஒரு தசை நான் இயங்க மாட்டேன் அப்படின்னு போச்சுன்னா நமக்கு நாக்கு தள்ளிரும். நம்ம நாக்குல இருக்கிற சுவை மொட்டுகள், அதாவது டேஸ்ட் பட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 3000ல இருந்து 10,000 வரைக்கும் இருக்குங்க. இது ஏஜை பொறுத்து வேரி ஆகும். நம்ம திங்கிற தீனிக்கு 20,000 பட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நாக்குல. நம்ம நாக்குல இருக்கிற டேஸ்ட் பட்ஸோட லைஃப் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வாரம் தான். அதுக்கப்புறம் புதுசா டேஸ்ட் பட் உருவாகும். ஆமா, நம்ம ஜங்க் ஃபுட்டை ஃபுல்லா வச்சு அப்பனா அது எங்க உயிரோட இருக்கும். நம்ம நாக்குல இருக்கிற டேஸ்ட் பட்ஸோட கவுண்ட் வந்து 10,000 கணக்குல இருந்தாலும் அதுல இருக்கிற வெரைட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 தாங்க. இனிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு. இந்த 5 வகையான சுவையையும் சாப்பாட்டுல கொண்டு வர்றது நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான். நம்ம உடம்புலயே ரெஸ்ட் எடுக்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரே உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாக்கு தாங்க. நம்மளே தூங்கினாலும் நம்ம நாக்கு தூங்காது. அதனாலதான் தூக்கத்துல உளறி மாட்டிக்கிறோமோ. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்லயே ரொம்ப பிளெக்சிபிளான ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்ம நாக்கு தாங்க. அதனாலதான் வந்து நம்ம கொடுக்கிற சவுண்ட வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து அதை வார்த்தைகளா வெளியில கொடுக்குது. ஆனா பல நேரங்கள்ல அதுதான் நமக்கு ஆப்பு வைக்குது. ஒரு சாப்பாட்டோட ருசி நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா நம்ம நாக்கு வெட்டாவே இருக்கணும். அப்பதான் எச்சில மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட ருசி நமக்கு தெரியும். இதைத்தான் பெரியவங்களும் சொல்லுவாங்க, நல்லா மென்னு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வறண்ட நாக்குல சாப்பிட்டோம்னா ருசியே தெரியாது. நமக்கு தான் சோத்தை பார்த்தாலே நாக்குல தண்ணி வந்துருமே. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கைரேகை வித்தியாசப்படுற மாதிரி நாக்குல இருக்கிற ரேகையும் வித்தியாசப்படும். அப்புறம் எதுக்கு கைரேகை எடுக்கிறாங்க? நாக்கால ரேகை எடுத்தா அந்த இங்கு கசக்குமோ? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை நல்லா மென்னு சாப்பிடுறதுக்கு வேலை பார்க்கறது பல்லுனாலும் முக்கியமான ஹெல்ப் பண்றது நம்ம நாக்கு தான். அதாவது நல்லா வாய்க்குள்ள சொலண்டு சாப்பாடை கரெக்டா மிக்ஸ் பண்ணி எதை சாப்பிட்டு உள்ள தள்ளணும், எதை துப்பணும் அப்படிங்கறத டிசிஷன் எடுக்கிறது நாக்கு தான். சின்ன கை குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் குடிக்கிறப்போ பெரிய உதவி பண்றது நாக்கு தாங்க. அந்த நாக்கு இல்லைன்னா அந்த தாய்ப்பாலை அதுங்களால ஸ்வாலோ பண்ண முடியாது, அதாவது முழுங்க முடியாது. ஸோ நாக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு பஞ்சு நான் எதுவும் சொல்லல. நம்மள நிறைய பேர் வந்து நாக்கோட மேல் பகுதியை கிளீன் பண்ணுவோம், கீழ்ப்பகுதியை மறந்துடுவோம். ஆனா கீழ்ப்பகுதியை சுத்தமா வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி கிளீன் பண்ணலன்னா கீழ்ப்பகுதியில பாக்டீரியா சேர்ந்து அது உங்களோட குடோனா மாறிடும். பின்னாடி நமக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.